எந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் ஆட் பண்ணாலும் 180 டிகிரி தான் வரும். ஆனா அது ஏன்னு எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஸோ ஒரு ட்ரையாங்கிள்னா 3 சைடு இருக்கும். இது வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ எல்லா ஆங்கிளும் ஈக்குவலா தான் இருக்கும். அது ஏன் 180 டிகிரினா, இந்த பேஸ் அப்படியே வச்சிருங்க. இதை மட்டும் நான் எடுத்து இப்படி வச்சுட்டேன்னா, ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆயிடுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 180 டிகிரி. ஸோ இதனால தான் ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணா 180 டிகிரி வருது. சரி, ஓகே. அப்புறம் ஏன் ஸ்ட்ரெயிட் லைன் ஏன் 180 டிகிரின்னு எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதையும் நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இவர் தான் மிஸ்டர் பிளாக்கி. இவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் ஃபேஸ் பண்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இந்த லெஃப்ட் வந்து ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அவர் 360 டிகிரி திரும்புறாரு. 360 டிகிரி திரும்பினா அதே இடத்துக்குள்ள தான் ஃபேஸ் பண்ணுவாரு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ அவர் ஒரே இடத்துல ஃபேஸ் பண்றதுனால ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா ஒரு லைன்னா ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு, அதாவது ஆப்போசிட் சைடு வரைக்கும் போகணும். இது வந்து ஒரே லைன், அதாவது ஒரே சைடு மட்டும் தான் ஃபேஸ் பண்ணுது. அதுவே 180 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபேஸ் பண்ணுவாரா, 180 டிகிரினா ஹாஃப் சர்க்கிள். ஸோ ஹாஃப் சர்க்கிள் அவர் திரும்பிட்டாரு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஃபேஸ் பண்றாரு. ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போறதுனால ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதனால தான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 180 டிகிரின்னு சொல்றோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் அண்ட் ஃபாலோ.